Good afternoon, everyone. A special mention to the participants that joined, and welcome to today's session webinar on World Social Justice Day. Myself, Darshini from OneNGO, and I will be the host for this session. Before we begin, I'd like to thank our speaker, Maheshwari ma'am, going to share their experience and valuable thoughts with us today. Secondly, I wanted to introduce our chief guest, Maheshwari MBA from Vidyal Society. She is the secretary of the organization in the Satyamangalam. Erode. Hence, she started a society for the backward classes to give women empowerment, to enhance widow sustainability, to promote single parent livelihood, and with that, she conducting evening center to promote education for the children in 40 plus villages. Finally, I need to add some overview of today's session. Today, February 20th, marks a significant day in our global efforts to promote equality, fairness, and human rights. Established by the United Nations in 2007, Social Justice Day aims to raise awareness about social justice issues and inspire collective actions towards creating a more just and equitable society. As we coming together today, we are recognize the social justice is a fundamental human rights. We will explore the importance of promoting social justice, addressing the inequalities, and promoting human rights. Through this webinar, we delve into the key area of focus, including human rights and social inclusive. Our experts speakers will share instance experience and their journey to attain their strategy for advancing social justice. Let's work together to build a world where everyone has access to equal opportunity, resources, and dignity. Thank you for joining us on this important day. So we can start now. Ma'am, you can start now, ma'am. Hello, ma'am. Hello. Yeah, you can start now. Okay, ma'am. ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. ஹலோ ஹலோ வணக்கம் மேம், சொல்லுங்க. வணக்கம். பேசலாங்களா? பேசலாம், நீங்க பேசலாம். என் பேர் மகேஸ்வரி. நான் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல 4 தாலுகாவில் பணி செஞ்சுட்டு இருக்கிறோம். 40 கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா விடியல் சொசைட்டி சத்தியமங்கலம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது விடியல் சொசைட்டி சத்தியமங்கலம் தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ஜிஓவில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து அப்போ ஒரு 600 தான் என்னோட சேலரி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கம்பெனியில் வந்து சுமங்கலி திட்டத்தில் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த சுமங்கலி திட்டத்தில் வந்து நிறைய பாதிக்கப்பட்டது, அதில் நிறைய வந்து பிரச்சனை இருந்ததுனால தான் நான் அந்த என்ஜிஓவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நிறைய ட்ரைனிங் மீட்டிங் எனக்கு நிறைய கிடைச்சது. ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது அந்த என்ஜிஓவில் எனக்கான மரியாதை கிடைக்கல. அங்கே வந்து எனக்கு என்னென்னா நான் ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட நான் 2ஆவதா 3ஆவதா தான் தள்ளப்பட்டதுனால அந்த என்ஜிஓலேருந்து நான் விலகிட்டேன். விலகினதுக்கப்புறம் தான் இந்த சொசைட்டி வந்து ஆரம்பிச்சது. இதில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்னோட எப்படி இது கொண்டு போகிறது, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நான் நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய நாள் அழுதுருக்கேன். இந்த என்ஜிஓ எப்படி ரன் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. அப்போ வந்து எனக்கு கொஞ்ச நாள் அந்த சோசியல் ஜஸ்டிஸில் வந்து எனக்கு ஃபாதர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. விளிம்பு நிலையில் இருக்கிற அடித்தட்டு மக்களுக்காக நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 வருஷமா 6 வருஷமா எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் எதுவுமே கேட்கல, ஃபைனான்ஸ் கேட்கல, கவர்னன்ஸ் பாடி இதெல்லாம் கேட்கல, நிறைய வந்து இது எதுவுமே கேட்கல. அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஒரு ஃபண்டு வருது, ஒரு சின்ன ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க, அந்த ப்ரோக்ராம் நடத்திட்டு அந்த ஃபண்டு வாங்கி இது மாதிரி மக்களை கொண்டு போய் சேர்த்துறது, சின்ன சின்ன வேலைகள்லாம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ சமீபத்தில் பார்க்கும்போது எனக்கு தோனி வந்து 2021 வந்து எனக்கு 2020 அறிமுகம் ஆனாங்க.
என்கிட்ட வந்து எனக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கிடையாது. அவங்க வந்து எனக்கு விசிட் வந்தாங்க. விசிட் வரும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. ஒரு 12 ஒரு 8 ஒரு எதுவுமே கிடையாது. எந்த ஒரு டாக்குமெண்ட் கிடையாது. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த டாக்குமெண்ட்டாலாம் இருக்கணும், இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. இல்லைன்னு. அக்கௌண்ட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு போயிட்டு இருக்குதுன்னு சொன்னால், என்கிட்ட அக்கௌண்ட் இருக்குது, என்னோட பணம் இருக்குது. அந்த பணத்தை எப்படி வரவு செலவு செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் பணம் செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த கணக்கு இப்படி தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எங்க ஆடிட்டர் கூட அதை பற்றி எங்ககிட்ட எதுவும் பேசுனது கிடையாது. ஏன்னா இவங்க என்ன பெண் தானே, இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க இவங்க 4 நாள் வச்சிருப்பாங்க, ஒரு வருஷம் நடத்துவாங்க, அடுத்த வருஷம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால இவங்களுக்கு போய் இவ்வளோ ஒரு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம்னா அவரும் அப்படித்தான். அவரு கொஞ்சம் எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் சொல்லி தரல. அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. 2021 அலமேல் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. அவங்க வந்து அப்போ வந்து நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வெஞ்சியோவே வந்து அவங்களை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஆனா அவங்க கிட்ட நான் பேச மாட்டேன், அதிகமா பேச மாட்டேன். அவங்க சத்தமா பேசுனா நான் கொஞ்சம் பயந்துட்டு, ஓ இவங்க நிறைய சத்தமா பேசுறாங்க அப்படின்ட்டு நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒதுங்கிக்குவேன். 2021 எங்களோட பார்ட்னர்ஸ் மீட்டிங்ல வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது, இந்த என்ஜிஓ நான் வந்து க்ளோஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். என்னால் வந்து இது ரன் பண்ண முடியாது, வேற எனக்கு எந்த ஒரு சோர்ஸும் இல்லை, இது ஒன்று மட்டும்தான் இருக்குன்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க உடனே வந்து, நீ ஏன் ரன் இது பண்ணல, உன்னோட பையன் இருக்கிறான்ல, நீ ரன் பண்ணணும், அதனால நீ இப்ப வந்து இந்த இது நீ எடுத்து நடத்து, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட்னு பண சப்போர்ட் இல்லை, அவங்க வந்து வழி காட்டுறேன், உனக்கு நான் வழி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து அப்பதான் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. தோனி கிட்ட அவங்க எனக்காக பேசுனாங்க. அப்ப வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் தோனியும் எனக்கு வந்து வந்து விசிட் பார்த்தாங்க. என்கிட்ட எந்த டாக்குமெண்ட் கிடையாது. அதுல எனக்கு என்னோட நேரம் என்னமோ அரவிந்த் சாருமே வந்துட்டாரு, தோனியோட ஹெட்டே வந்துட்டாங்க. கே சார் வந்திருந்தாரு, சுரேஷ் சார் வந்திருந்தாரு. இவங்கெல்லாம் என் கூட வந்து அவங்க நின்று பார்த்தாங்க. பார்க்கும்போது இவங்க எதுவுமே இல்லை, போட்டோஸ் எல்லாம் நிறைய இருக்கு, டாக்குமெண்ட் எல்லாம் நிறைய போட்டோ எல்லாம் சுத்தி ஃபுல்லா ஆபீஸ் ஃபுல்லா வச்சிருக்கேன். ஆனா எந்த டாக்குமெண்ட் கிடையாது. எல்லாருமே யோசிச்சாங்க, இந்த அம்மாவை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படி சொல்லிட்டு. அப்ப வந்து நான் ரொம்ப கேட்டேன், பெரிய பெரிய என்ஜிஓக்கெல்லாம் சொல்லி தர்றீங்க, சின்ன என்ஜிஓக்கெல்லாம் நிறைய டாக்குமெண்ட் இல்லாம வழிகாட்டுதல் இல்லாம எல்லாருமே வந்து ஏதோ கிடைக்குது, ஏதோ பண்றோம் அப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி நிறைய என்ஜிஓ இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு புரிய வைங்க, பேசுங்க, நீங்க எனக்கு பண்ணாட்டி பரவாயில்ல அப்படி சொல்லி விட்டுட்டோம். ஆகஸ்ட் மாசம் 17ஆம் தேதி 16ஆம் தேதி எனக்கு போன் வருது. எல்லாருக்கும் விசிட் வந்து எல்லாருக்கும் போன் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, எல்லாம் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எனக்கு யாரும் சொல்லல. 16ஆம் தேதி தான் நிகில் சார் சொன்னாரு, அம்மா உன்னை வந்து உன்னை செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட எந்த பணம் இல்லை, எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உனக்கு ரெக்கமெண்டேஷன் அரவிந்த் சார் தான், அவர் வந்து உனக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் உடனே அலமையில அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்னை வர சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க, போயிட்டு வா, நல்லா பண்ணு, அவ்வளோதான். அப்புறம் வந்தேன், அங்கே வந்தேன். என்னோட என்ஜிஓவில் எத்தனை பர்சன்டேஜ், ஃபர்ஸ்ட் என்னோட பர்சன்டேஜ் 13% தான். அதெல்லாம் வந்து இந்த பாரு பர்சன்டேஜ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. அங்க வந்து அவங்க கேக்குறாங்க, சொல்றாங்க, ஏகப்பட்ட கேள்விகள் போகுது. நம்பிக்கை இருக்கான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் தோனி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எல்லாருமே நிறைய பேசுனாங்க. இன்னைக்கு எல்லாம் வந்து அவங்க ரொம்ப டெவலப் ஆயிருக்காங்க. நிறைய பேசுனாங்க, என்கிட்ட வந்து வந்து கேள்வி கேட்பாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டேன், என்கிட்ட எதுவும் இல்லை, அவங்க கிட்ட நம்பி வந்திருக்கேன். நான் 2 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு 30,000 தான் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கட்டினேன். மாசத்துக்கு 7,000 ரூபாய் கொடுக்கணும் ட்ரைனிங் சொன்னாங்க, சரின்னு சொல்லிட்டேன். ஆனா என்கிட்ட பணம் இல்லை, நான் வெளியே வாங்கி தான் நான் அந்த பணத்தை கட்டினேன். அருமையா இருந்தது. 13% தான் இருந்தது. எனக்கு 15 மாசமா நான் வந்து எந்த ஒரு ஒரு தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க நம்பிக்கை மட்டும்தான் வச்சு அவங்க மேல. அவங்க இது வரைக்கும் எனக்கு எல்லாத்துமே சொல்லி கொடுத்துருக்காங்க, நான் எப்படி பேசணும். இன்னைக்கு நான் வந்து தர்ஷினி மேடம் காலையில் சொன்னாங்க, நீங்க தான் பேசணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்னை பேச சொன்னா நான் பயந்துக்குவேன், ஐயோ ஐயோ நான் பேசலைங்க அப்படிம்பேன். ஆனா இன்னைக்கு நான் பேசுறேன்னு இது காரணம் இந்த தோனியோட ட்ரைனிங் தான். சகாய டூல நான் சேர்ந்து 27 பேர் இருந்தோம். 27 பேருமே சின்சியரா வேலை செஞ்சோம். சின்சியரா ஒவ்வொருத்தரும் வந்து கால் பண்ணி பேசுங்க. எங்களுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சு எங்களை தூங்குறக்கே விட மாட்டாங்க. நாங்க டெஸ்ட் எழுதிட்டே இருப்போம், எழுதுவோம் அனுப்புவோம், எழுதுவோம் அனுப்புவோம். அதெல்லாம் காசு போகுதுன்னு யாருமே கவலைப்படல. அந்த டீம் மட்டும் அவ்வளோ அழகா வந்து ஷேர் பண்ணிக்கு ஒருத்தருக்கு. கடைசியில எங்களுக்கு என்னோட 8 டூல்ஸ் கொடுத்தாங்க. அந்த 8 டூல்ஸ்லயும் வந்து நான் வந்து கரெக்டா கொண்டு வந்தேன்.
தொண்ணூறு மார்க் கோர்ஸ் வந்து நான் எடுத்தேன். எனக்கு தெரியாது 13% இருந்தேன். நான் 90%க்கு நான் வந்து என்னோட மார்க் வந்து கோர்ஸ் கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் வாங்குறேன்னா வாங்கலையே 13% இருக்கும்போது எனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கு. ஏன்னா நம்ம போய் எந்த டோனர் கிட்ட பேசுறது, எந்த டோனர் கிட்ட நம்ம பேசுறது? அவங்க கேட்டா எல்லா டாக்குமெண்ட் கேட்கறாங்க, நம்ம கிட்ட எந்த டாக்குமெண்ட்டும் இல்லையே. நம்ம எப்படி பணத்தை கொடுத்து கொடுத்து ஏமாந்துதான் நிறைய ஏமாந்துருக்கோம். 90% கோர்ஸ் நான் எப்ப எடுத்தனோ அப்பக்குள்ள எனக்கு ஒரு தைரியம். நீ யாருகிட்ட வேணாலும் நான் பேசலாம், யாருகிட்ட வேணாலும் எந்த டோனர் பேசினாலும் பேசலாம், தைரியமா பேசுவேன். இன்னைக்கு நான் பேசுறேன். இது வந்து இப்ப நான் வந்து அந்த என்னோட 90 ஸ்கோர் எடுத்து இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய லோக்கல் டோனர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட விஷன் என்னன்னா 10 வருஷம் நான் மிஸ் பண்ணிட்டேன். இவங்கெல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியல. 10 வருஷம் மிஸ் பண்ணிட்டு பெரிய ஒரு தோல்வியா நினைக்கிறேன். நீ அடுத்த வருஷம் என்னோட மிஷன் வந்து லைவ்லிஹுட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அவங்க உரிமைகள் வந்து கிடைக்கிறதுக்காக இன்னும் நான் வேலை செய்வேன். 5 வருஷம் அப்புறம் பார்க்கும்போது நானும் ஒரு 2 கோடி 3 கோடி வாங்குற அளவுக்கு நான் உயர்ந்திருப்பேன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதே பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிற என்ஜிஓஸ் நிறைய பேர் இருப்பீங்க. நான் ஏற்கனவே இது மாதிரி எனக்கு துணி ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. துணியோட இதுல வந்து என்னோட வெப்சைட்ல நான் பேசுனது எல்லாமே இருக்கு. ஆனா எப்படி பிடிச்சதுன்னு தெரியல. ஆனா என்னை பேச சொன்னாங்க, நான் பேசிட்டேன். ஆனா என்ஜிஓக்கு நான் சொல்றேன், எல்லாரும் நம்பிக்கை வைக்கும். இவங்க காசு வாங்கி கொடுப்பாங்களா அந்த கேள்விதான் கேட்கறாங்க. காசு வாங்கி கொடுப்பாங்களா, இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றோம் காசு வாங்கி கொடுப்பாங்களா? பணம் இல்ல. நம்ம காசு வாங்குறதுக்கு அவங்க வளர்த்தி விடுறாங்க. அவங்க நம்ம கொடுக்க வேண்டியதே இல்லை. அவங்க சொல்லி கொடுக்கறது நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணுனா போதும். எல்லாருக்கிட்டையுமே பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் கத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்னோட வேலைகள் பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா நானு ஒரு வருஷத்துக்கு போன வருஷம் வந்து ஒரு 10-15 லட்சம் லோக்கல் டொனேஷன் பண்ணினேன். எல்லாருக்கிட்டையும் இப்ப கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் கேட்கவே மாட்டேன், வெக்கப்பட்டுருவேன் டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லி. ஆனா இப்பெல்லாம் வந்து என்னோட ஆனுவல் ரிப்போர்ட், என்னோட விசிட்டிங் கார்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்படியே பந்தாவா போவேன். போய் கொடுக்கும்போது அவங்க பார்ப்பாங்க, என்னடா எங்க இதெல்லாம் எங்க உங்களுக்கு கிடைச்சது? மத்த என்ஜிஓ கேட்கறாங்க, இது என்ன எல்லாமே வச்சிருக்க நீ? இந்த ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல ஃபர்ஸ்ட் ஒரு என்ஜிஓ இருக்கிறாங்க, பெரிய என்ஜிஓ. ஆனா இப்ப செகண்ட் இடத்துல நான் நிக்கிறேன். அது காரணம் துணியோட ட்ரைனிங் மட்டும்தான். இன்னைக்கு நான் வந்து கலெக்டர் ஆபீஸ் கூட நான் போய் நேரடியாக உட்காந்து நான் பேசுறேன்னா அதுக்கு இந்த டாக்குமெண்ட் தான் தேவை. அதே மாதிரி என்னை பத்தி நிறைய தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. இந்த ஒன் என்ஜிஓ வந்தது, அவங்க தான் அப்போதான் எங்களுக்கு அறிமுகமானாங்க. அவங்க கிட்ட நாங்க அதிகமா பேசுனது கூட கிடையாது. ஏதோ சொல்றாங்க, துணி சொல்றாங்க, ஒன் என்ஜிஓல போய் சேர்ந்துக்கம்மா, அவங்க கிட்ட நீங்க அட்டன் ஆகுங்க, உங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. வெப்சைட்ல உங்களதெல்லாம் எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. வெப்சைட் இருக்கா, வெப்சைட் நான் போட்டுக்கிட்டேன். நான் கொடுத்த எல்லா டாக்குமெண்ட் கொடுத்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல, சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலயுமே ஓப்பன் பண்ணி என்னோட வேலைகளை ரெகுலரா 1 NGO காலையில வந்து உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டாப் பண்ற வேலை 1 NGO ஒரு போட்டோஸ் அனுப்புவாங்க. நேற்று என்ன செஞ்சோமோ அது ஒன்று அனுப்பிடுவாங்க. அவங்க வந்து ஓகே தேங்க்யூன்னு சொல்லி போடுவாங்க. ஆனா நிறைய இடத்துக்கு வந்து நான் போயிருந்தேன். சேலத்துல போயிருக்கும் போது அவங்க சொன்னாங்க, உங்களை பார்த்துருக்குறோம் அப்படின்னாங்க. பெங்களூருக்கு ஒரு மீட்டிங் போயிருந்தோம். அங்கேயும் சொன்னாங்க, உங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு. சார் நான் வந்து விடியல் சொசைட்டி, நான் சொல்லாத முன்னாடி அவங்க உங்களை தெரியுமே எனக்கு. சார் எப்படிங்க சார் உங்களை நான் பார்த்துருக்கேன் வெப்சைட்ல, நீங்க தான் நிறைய பேசியிருக்கீங்க, நல்லா பண்ணியிருக்கீங்க. அப்படிங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது, என்னடா நம்மள என்ன வெப்சைட்டு சும்மா 1 NGO போட்டோ மட்டும்தான் அனுப்பிட்டு இருக்கோம் நான் நினைச்சேன். ஆனா அவங்க தான் என்னை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். என்னை பத்தி அவங்க நிறைய போட்டிருக்கிறாங்க, நிறைய போட்டோஸ். எனக்கு நான் தமிழ்ல பேசினா அவங்க இங்கிலீஷில் போட்டு அனுப்பியிருக்காங்க. சாதாரண இந்த எங்க ஊர் கிராமத்துல இருக்கிற வியோவுக்கு நான் போய் பார்த்ததில்ல. வியோ என்னை தெரியுங்கிறாங்க, வந்து நின்றுட்டு அன்னைக்கு சர்வே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றேன், உங்களை பார்த்துருக்கேன். எங்க பார்த்தீங்க மேடம்? வெப்சைட்ல பார்த்துருக்கேங்க, உங்களுக்கு சோசியல் மீடியால எல்லாம் உங்க போட்டோஸ் எல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பேர் பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு மீட்டிங் போவோம், ஒரு ட்ரைனிங் போவோம், அப்ப வந்து ஆய் சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கிற ஆளுகிட்ட தான், ஏங்க நீங்க என்னங்க சப்போர்ட், நீங்க என்ன சப்போர்ட் வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட தான் பேசுவோம். ஆனா நம்மளே தாண்டி ஒரு உலகம் இருக்குதுன்னா அது வெப்சைட்டு 1 NGO தான்.
இவங்க கிட்ட நாம போய் ரிலேஷன் வச்சுக்கிட்டோம்னா நல்ல பெனிஃபிட் இருக்கு. இதுல இன்னொன்னு அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பாரத் கேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னாங்க. நான் தான் சொல்லிட்டேன், கண்ணை மூடிட்டு நான் சேர்ந்துக்குவேன். அவங்க தப்பு செய்யறாங்க, நாம தப்பு செய்யறோம் அப்படிங்கறது நான் பாக்குறதே கிடையாது. அது லாபமோ நஷ்டமோ 1 5 அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்காங்கன்னு சொன்னாங்க. பண்ணுனேன். ஒரு வருஷத்துக்கு 65,000 வந்துச்சுங்க. யார் யாரா போட்டுருவாங்க. அப்புறம் சாரி அப்படிம்பாங்க. சில பணத்தை வாங்கிக்குவாங்க. சில பணத்தை வந்து அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஓகே நீ வச்சுக்கோ அப்படிம்பாங்க. அது மாதிரி கேட்காம ஒரு டொனேஷன் வருதுன்னா அது 1 NGOல இருந்து வெப்சைட்டுக்கு நம்ம அதை போடுறதுனால தான் எனக்கு அந்த பெனிஃபிட் இருக்குது. இன்னைக்கு கூட போன வாரத்தில் 24,500 வந்துச்சு. எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஆனா கிடைச்சது. அது இவங்க சொன்ன அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அது ரொம்ப நல்லா இருந்தது. என்னோட வேலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஈவினிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்கனால எஸ்டிக்கு இங்க அதிகமான பேர் இருக்கிறாங்க. நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க நிறைய. ஆனா எஸ்டிக்காக தான் அதிகமா செய்யறதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் வந்து பேர் எழுதி வச்சிருக்காங்க கிராமத்துல. அந்த கிராமத்தை வந்து பேர் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து உள்ள இறங்கி செய்யல. நான் இப்ப எஸ்டி மக்களுக்கு வந்து நான் வேலை செய்யறதுனால அங்க பக்கத்துல இருக்க மலையடிவாரத்துல இருக்கிற ஆளுகளை தான், அந்த கிராமத்தை தான் நான் வந்து தேர்ந்தெடுத்து செஞ்சுட்டு இருக்கேன். அங்க எந்த என்ஜிஓ போகாத ஏரியா தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா இப்ப டெய்லர் சென்டர் ஆரம்பிச்சு, நான் யாருக்கும் சொல்லல. டெய்லர் சென்டர் எல்லாம் ஆரம்பிச்சு பயங்கர கிராண்டாலாம் பண்ணல. நான் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ்டி பெண் குழந்தைகளை கூப்பிட்டு அவங்க ட்ரைனிங் கொடுக்கறது. எல்லா கம்யூனிட்டியும் கூப்பிடுறாங்க. எல்லா கம்யூனிட்டியும் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் முக்கியத்துவம் வந்து எஸ்சி எஸ்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால வந்து என்னோட வேலைகள் இப்படித்தான் நான் போயிட்டு இருக்கிறேன். எப்பவுமே வந்து ஒரு டாக்குமெண்ட் இல்லைன்னா ஒரு ஆண்கள் வந்து எப்பவுமே ஆரம்ப காலகட்டத்துல பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் எப்பவுமே கெத்தா இருப்பாங்க. நம்ம அடியே நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லடியே, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லையே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா போய் நின்றுட்டே இருப்போம். ஆனா நாம பார்த்தோன்னா அவங்ககிட்ட அவங்ககிட்டயும் அந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது. அவங்க ஏதோ குரல் வசதி பேசிட்டு அவங்க நம்மளை பயமுறுத்துறாங்க. நிறைய இப்பதான் நான் கண்டுபிடிச்சேன். நிறைய ஜென்ஸ் கிட்ட பேசும்போது இவங்கெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, பார்த்தா டிப்டாப்பா இருக்கிறாங்க, நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க கிட்ட பேசும்போது தெரியும் என்னை விட நிஜமா வந்து என்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ல பாதி டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இல்லை. இதுக்கெல்லாம் வந்து அப்பதான் எனக்கு ஒரு பெருமையா இருந்தது. நம்ம வந்து யாருக்கு கீழே இல்லை. எல்லாருமே ஆண்கள் எல்லாருமே வச்சிருப்பாங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும் ஆண்கள் தான் முக்கியத்துவம் மேல இருப்பாங்க, பெண்கள் அடுத்துதான் இருப்பாங்க. ஆனா இப்ப நிறைய வந்து தோனி வந்ததுக்கு அப்புறம் பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் இருக்குது. நிறைய டோனர்ஸ் வந்து விமன் லீடர் எங்க இருக்காங்க, அவங்களுக்காக நாம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட இப்ப சில டோனர் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வரவேற்கணும்னா இந்த மாதிரி வெப்சைட்டு சோசியல் மீடியால நம்மளை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறாங்க, நல்லா நல்லா பேசிக்கிறாங்க. அப்போ அதனால வந்து இப்ப இருக்கிற என்ஜிஓக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்களாம் இப்போ 10,000 தான் கட்டியிருக்கீங்க. என்னையெல்லாம் இப்படி கட்ட சொல்லிதான் நீ எப்பவோ கட்டியிருப்போம். ஆனா தோனி வந்து எங்களுக்கு ரொம்ப டெஸ்ட் கொடுத்து வாத்தியார்கள் மாதிரி ஒவ்வொருத்தரா வருவாங்க பாத்தியா, சிரிச்சு பேசிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வேலைகள் மட்டும் அதிகமா கொடுப்பாங்க எங்களுக்கு. இப்போ உங்களுக்கு லக்குங்கிறேன், நான் 10,000 தான் கட்ட சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு. அதனால நீங்க தாராளமா நம்பலாம். நாங்க நம்பி இன்னைக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் வந்து துணி தான், ஒன்னஞ்சியோ தான். அதே மாதிரி இன்னைக்கு கூட கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு ஒரு ப்ராஜெக்டுக்காக பேச போகும்போது அவ்வளோ பெருமையா இருந்தது. என்னங்க என்னை பார்த்தா பார்த்து நீங்க தான் செக்ரட்டரியான்னு கேட்கறாங்க. ஆனா என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தா பாக்குறாங்க என்னை, ஓ நல்லாதான் பண்ணு, நாம தான் ஆளை பார்த்து ஏன்னா நல்லா கோட் சூட் எல்லாம் போட்டுட்டு நல்லா போனோம்னா அவங்கள பார்த்தா வரவேற்கிறாங்க. நம்ம சிம்பிளா போகும்போது அவங்க வந்து அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று கலெக்டர் ஆபீஸ்ல அப்படிதான் ஆச்சு. பார்த்துட்டு என்னோட டாக்குமெண்ட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்குது. பாருயா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு அவங்க பார்த்துட்டு சரி மேடம் மெயில் வந்துச்சுன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த ட்ரைனிங் நிரந்தர லைட் வந்து இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க சொன்னாங்க. நீங்க எல்லாத்தையுமே கத்துக்காங்க, நீங்க கத்துக்காங்க, பேசுங்க. ஏற்கனவே ட்ரைனிங் எடுத்த பெண்கள்கிட்ட பெண் லீடர்கிட்ட எல்லாம் பேசுங்க. நிறைய ஆண்கள் வந்து சொல்லித்தர மாட்டாங்க. இவன் நம்மளுக்கு முன்னால போகக்கூடாது அப்படின்னு இன்னுமே ஆண்கள் அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த இடத்துல இருக்கோம்னா இன்னொரு பெண் லீடர் இங்க வரக்கூடாது, அவங்க வந்து காரணத்துக்கு கொண்டு வரக்கூடாது, நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணா கூட அதை வந்து நீ செய்யக்கூடாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரிதான் ஆளுங்க இருக்காங்க. அதனால
நம்மளுக்கு துணி இருக்கிற வரைக்கும், என்ஜிஓ இருக்கிற வரைக்கும் நம்மளால நமக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணா அலமேலு மாதிரி ஒரு லீடர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பசுமை உலகம் சித்ரா இறந்துட்டாங்க. இது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகளும் இருப்பாங்க. அவங்ககிட்ட பணம் காசு கூட வேண்டாம். ஆனா அவங்களோட வழிகாட்டுதல், அவங்களோட அடிக்கடி பேசிட்டே இருக்கணும். அப்படி பேசும்போது நம்மளோட என்ஜிஓவும் வளர்த்தலாம், நாமளும் வளரலாம். நம்மளை நம்பி ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல, அவங்களையும் வளர்த்திடலாம். நிறைய எனக்கு பேச தெரியல. நான் எனக்கு தெரிஞ்சது இண்டிவிஜுவலா பேசிட்டேன். இதுக்கெல்லாம் பேசுற கூட நான் பேசுறதுக்கு பயப்படுவேன். ஆனா அங்க கேள்வி அதிகமா கேட்டதே நான் தான். தொனில அதிகமா கேள்வி கேட்பேன். இதெல்லாம் இருக்குமா, இதெல்லாம் இருக்குன்னு. எல்லாருமே அவ்வளோ தெளிவா சொல்லி கொடுப்பாங்க. கே சாரு, ஐசன் சாரு, சுரேஷ், நிகில் சாரு, எல்லாருமே. நிறைய மிஸ் பண்ணியிருப்பேங்க, மன்னிச்சுக்காங்க. கேட்டுட்டு இருக்கலாம்னு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது, இருந்தாலும் மன்னிச்சுக்காங்க. இதுதான் என்னோட ஃபீட்பேக்கு. இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒன்னஞ்சியோ நம்புங்க. அவங்க அதுக்கு அவங்களுக்காக பேச சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல. உண்மையாலுமே எனக்கு வந்து நிறைய பணம் கிடைக்குது. அந்த ஒன்னஞ்சியோல வெப்சைட்ல பார்த்து நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் ₹100 வரும், ₹500 வரும், ₹1000 வரும், 2000 வரும், 5000 வரும். இந்த மாதிரி நிறைய டொனேஷன் வந்துட்டே இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு நான் ஒரு நாள் கூட நன்றி சொன்னதே கிடையாது. காசு வாங்கிட்டு தான் இருக்கிறோம், நன்றி சொன்னது கிடையாது. ஆனா அதுக்காக இப்பவும் சேர்த்து அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லா டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா எந்த ஆண்கள் கீழே நம்ம நிக்க மாட்டோம். அவங்க முன்னாடி நம்ம கெத்தா இருப்போம். தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லி கொடுக்கறது இல்லை. அதுக்காக அவங்க மேல சின்ன கோபம் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது எப்பவுமே. அதே மாதிரி என்னோட உரிமை, குழந்தைகளுக்கு என்னென்ன உரிமை வேணுமோ அது எல்லாத்தையும் நான் வாங்கணும் அப்படிங்கிறது என்னோட உரிமை. இன்னைக்கு வரைக்கும் பெண் குழந்தைகளுக்கு வந்து அதிகமா பாதிக்கப்படுறாங்க, பாலியல் இதுல ரீதியா பாதிக்கப்படுறாங்க. நான் இனிமே வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கிராமத்துல நடக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து நாங்க போய் பேசி நாங்க சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னோட மக்கள் வந்து என் கூட வேலை செய்யற மக்கள் வந்து அவங்களுக்கே குடும்ப பிரச்சனையா, இல்ல அதர் கேஸ்ட் வந்து இவங்களை அடிக்கிறாங்களா அப்படின்னா அவங்களுக்கே எப்படி கேஸ் கொடுக்கறது, எப்படி ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்றது, அது மாதிரி எல்லாம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவங்களே போய்க்கிறாங்க. அதுல 2 விஷயம் இருக்கு. நல்ல விஷயத்துக்கும் அவங்க பயன்படுத்திக்கலாம், அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் போது அவங்க பயன்படுத்திக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கே அவங்க மேலேயே இவங்க போய் கேஸ் கொடுத்து அதுக்கு கூட இப்போ ஒரு சட்டம் வந்துருச்சு. நம்ம யாருக்காக கொடுக்கூடாது, அதுக்காக போராடணும். போராடுறதுக்கு இந்த மாதிரி என்ஜிஓக்கள், இந்த மாதிரி தோனி மாதிரி ஒன்னென்ஜிஓ மாதிரி இது மாதிரி நம்ம அவங்க கூட லிங்க்ல இருந்தோம்னா நம்மளோட வேலைகள் வந்து உங்களுக்கே தெரியாது, உலக அளவுல போயிட்டே இருக்கு. இன்னைக்கும் வந்து சென்னையில ஒரு மீட்டிங் போகும்போது அங்க சொன்னாங்க, 2 டோனரை பார்த்தாங்க. உங்களுக்கு தெரியும் மேடம் அப்படின்னாங்க. ஐயோ, என்னங்க இவங்க நம்மள தெரியுங்கிறாங்கன்னு. சார் எப்படிங்க சார் தெரியும், எப்படிங்க மேடம் தெரியும்னா வெப்சைடு, உங்க வெப்சைட்ல நான் பார்த்தேன், உங்களை பத்தி இன்னும் ஃபுல்லா போட்டிருக்காங்க. யாருங்க சொன்னாங்க, அவங்களுக்கு என்னங்க நம்மளை பத்தி போட்டு சொல்லணும். அவங்களும் அவ்வளவு தெளிவா போட்டிருக்கிறாங்க. அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்க எல்லாத்தையுமே அவங்க பண்டு வாங்கி தராங்கன்னு அவங்க பண்டு கொடுக்க மாட்டாங்க. நான் பண்டு வாங்குறதுக்கு வழிவகைகள் இந்த மாதிரி வெப்சைட்ல போய் எல்லாத்தையும் வந்து நம்மளோட வேலைகள் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. சாதாரண ஒரு மெம்பர்ஸ் கிட்ட இண்டிவிஜுவலா பேசுற போட்டோஸ் கூட நான் போட்டுருவேன். அதை அவங்க எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்க போட்டோ எடுக்கணுக்காருக்காக அவங்க என்ன நிலையில நிக்கிறாங்களோ, என்ன மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்களோ அப்படியே நின்றுட்டு இருப்பா. அப்படியே ஒரு போட்டோ அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை எடுத்து போடுவாங்க. அவ்வளோ நீட்டா வந்து போட்டு நல்லா பண்ணுவாங்க. நீங்க சேர்ந்திருக்கிற எல்லா என்ஜிஓக்கு நான் சொல்றது என்னன்னா, நம்புங்க, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வச்சு அவங்க சொல்லி கொடுக்கறது எல்லாத்தையுமே சீரியஸா கத்துக்காங்க. இப்ப சின்னதா வந்துட்டு இருக்கு. அந்த ஃபண்ட் ரைசிங் வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப தூக்கமே போயிடும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி ட்ரைனிங் இருக்காது. அது ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த வருஷம் நாங்க ஒரு 15 லட்சம் ரூபாய் டொனேஷன் மட்டும் வாங்கியிருக்கோம். எஜுகேஷன் மெட்டீரியல் எல்லாம் வாங்கியிருக்கோம் குழந்தைகளுக்கு. அவங்ககிட்டயே நாங்க போய் பேசி எஜுகேஷன் மெட்டீரியல் வாங்கியிருக்கிறோம். ட்ரெஸ் எல்லாம் வந்து கடையா வாங்கி சொல்லிடுவோம். இந்த மாதிரி நாங்க வேலை செய்யறோங்க, எங்களோட ஆனுவல் ரிப்போர்ட் காட்டுவோம், பார்ப்பாங்க. என்ன பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எடுத்து வச்சிருக்காங்க. இந்த டைம் மார்ச் 8க்கு வந்து நான் வாங்கி கொடுக்கணும் எல்லாருக்குமே. அதுக்கு வாங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து தெரியணும்னா அந்த கூட்டத்துக்கு அந்த ட்ரைனிங் போயிட்டு மட்டும் இருக்கிறது மட்டும் பத்தாது. இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகூட பெரிய பெரிய ஆளுங்க நம்மளை சேர்த்திக்கவே மாட்டாங்க. ஆனா துணி சேர்த்தி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நன்றி சொல்லிட்டு அவங்க கொடுக்குற மீட்டிங்கு ட்ரைனிங்கு எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க, நல்லா செய்யுங்க. முதல்ல அந்த சோசியல் மீடியாவில் ஒன்னென்ஜிஓவில் சேர்ந்து அந்த சோசியல் மீடியா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க.
எந்த ஒரு கஷ்டப்படாதீங்க, எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். கஷ்டமுக்குன்னு நீங்க நின்னீங்கன்னா நாளைக்கு எந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. நீங்க அது மாதிரி நாங்கெல்லாம் நிறைய நாள் வந்து ஏரியாவுக்கு போக மாட்டோம். இந்த ட்ரைனிங் எடுத்ததுல நாங்க ஏரியாவுக்கே போகல. சில டைம் மட்டும் தான் அது முடிச்சுட்டு எங்களை கோர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தைரியமா போகிறதுக்கு ஆரம்பிச்சோம். எல்லாருக்கிட்டையும் பேசுவோம், எல்லாருக்கிட்டையும் எங்களோட உரிமைக்காக நாங்க நிறைய சத்தம் போட்டிருக்கிறோம், நல்லா பேசியிருக்கிறோம். இன்னைக்கு நான் டெய்லர் சென்டர் வச்சு நான் நடத்திட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் கம்ப்யூட்டர் சென்டர் வைப்பேன். அதுக்கு அடுத்த வருஷம் அதுக்குன்னு தனி ஒரு சென்டர், பயிற்சி கொடுக்கறதுக்குன்னு ஒரு சென்டர் வச்சு நான் நடத்த போறேன். எல்லாருக்குமே நானும் வந்து டொனேஷன் வந்து வாங்கி எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் டொனேஷன் நானே தரணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கனவுகள் இருக்குது எனக்கு. நிறைய பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போதைக்கு இன்னும் எஃப்சிஆர் வாங்கல, அது ஒன்று வாங்கிட்டேன்னா நல்லா பக்காவா பண்ணுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால நல்லா பேசியிருக்கலாம், நல்லா பேசாம இருக்கலாம். ஆனா யதார்த்தம் இதுதான். இது நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கலாம், தெரியாதவங்க இருக்கலாம். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. அது ஆண்களுக்கு கோபம் வரலாம். ஆனா சாரி, அதுக்காக மன்னிப்பு வேண்டிக்கிறேன். என்னை செலக்ட் பண்ணணுங்கிறது அரவிந்த் சார் தான். அதனால அவருக்கு கோபம் வந்துடும். அதனால இதுக்காக என்னை இன்வைட் பண்ணுனா தர்ஷினி அவங்களுக்கு, அன்னஜிவுக்கு எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் என்கேஜ்மெண்ட் த்ரூ அவுட் திஸ் வெபினார். ஐ ஹோப் திஸ் session more inspiring and knowledgeable. Special thanks to our speaker Maheshwari ma'am. So she's sharing their valuable thoughts and experience and more effective and more efficient. And your thoughts means a lot, ma'am. Thank you so much for spending your valuable time for us. If any further questions or need clarification on this points or anything, please don't hesitate to reach out. Thanks for today. That's all for today. Thank you once again. We are looking forward to having you join us for another new session. Okay, thank you so much for all of you. Thank you so much. That's all for today. Can you leave now? Yeah, thank you, ma'am. Mahesh. தேங்க்யூ மேடம். Yeah, thank you so much. Yeah, தேங்க்யூ. you can wind up now.